மலையாள எழுத்தாளரும் சினிமா இயக்குனருமான எம்.டி. வாசுதேவ நாயர் உடல்நலக்குறைவால் காலமானார். மலையாள இலக்கியம் மற்றும் திரையுலகில் அழியாத முத்திரை பதித்த எம்.டி. வாசுதேவ நாயர் கடந்த சில தினங்களுக்கு முன் கடும் நெஞ்சுவலி காரணமாக கேரளாவின் கோழிக்கோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அவரது உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாகவே இருந்து வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். மலையாள இலக்கியம் மற்றும் திரையுலகில் அழியாத முத்திரை பதித்த எம்.டி. வாசுதேவ நாயர் பத்மபூஷன் விருது பெற்றவர். இந்தியாவில் இலக்கியத்துக்காக வழங்கப்படும் உயரிய விருதான ஞானபீடம் விருது கடந்த 1996ஆம் ஆண்டு அவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் சிறந்த திரைக்கதைக்காக 4 தேசிய விருதுகளை வென்றுள்ளார். மொத்தம் 54 படங்களுக்கு திரைக்கதை எழுதியுள்ள அவர் 7 படங்களை இயக்கியுள்ளார். அவரது மறைவுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நடிகரும் மக்கள் நீதி மையத்தின் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் வெளியிட்டுள்ள பதிவில், மலையாள இலக்கிய உலகின் மிக பெரும் ஆளுமை எம்.டி. வாசுதேவ நாயர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மறைந்த பாடகர் நாகூர் ஹனீஃபாவின் 100வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பிரபல பாடகரும் திமுக முக்கிய பிரமுகருமான மறைந்த நாகூர் ஹனீஃபா 100வது பிறந்தநாள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கொண்டாடப்பட்டது. நாகூர் ஹனீஃபாவின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர் துரைமுருகன், எம்பி.க்கள் ஆ. ராசா, மருத்துவர் கனிமொழி, எம்.எல்.ஏ. எழிலரசன், திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, செய்தி தொடர்பு தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன், தாயகம் கவி, சென்னை மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் சிற்றரசு, திமுக துணை அமைப்பு செயலாளர் ஆஸ்டின், தலைமை நிலைய செயலாளர்கள் பூச்சி முருகன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.